வர்மம் வந்து ஆங்கில வைத்தியத்தோடு இணைந்ததுதான். ஆங்கில வைத்தியத்தோடு இணைந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த உடல் வந்து இயற்கையோடு இணைந்தது. இயற்கையான இந்த உடலானது நவீன ஆய்வுகளுக்கு உட்பட்டது. நவீன ஆய்வு என்பது ஆங்கில மருத்துவம்னா அப்படிலாம் கிடையாது. நவீனம் என்பது எந்த உலகத்துல இந்த உடலினுடைய ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த நோயை பற்றி ஆராய்ச்சி பண்றாங்களோ, அது இந்தியரா இருந்தாலும் சரி, ஆங்கிலேயரா இருந்தாலும் சரி, இதை அப்படி பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம் இதை எப்படி சொல்ல முடியும்? யார் சொன்னாங்க? எதுக்காக சொன்னாங்க? அதுக்கு எதுவுமே கிடையாது. ரெக்கார்டு இல்லை. இல்ல, இது இங்கிலீஷ் வைத்தியம் அப்படி கிடையாது. நமக்கு ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தார்கள். இதனுடைய மருத்துவம் எங்கிருந்து வரும்? கிரேக்க நாட்டில் உள்ளது. கிரேக்க நாட்டில் என்னைக்கு ஹிப்போக்ராட்டஸ் இவங்களுடைய தத்துவ ஞானிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவில் பேசி, நல்லா தெரியும், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் வரும்பொழுது அரிஸ்டாட்டில் அது தாவர இயல், இது மனித உடல் இயல் அப்படின்னு ஒவ்வொன்றையா பிரிக்கிறாரு. அப்படி அந்த கல்விக்கு ஒரு தளம் அமைத்து கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து தான் நம்முடைய மருத்துவ இயலின் தந்தையாக நம்ம இவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அப்போ மருத்துவ இயலுக்கு இவர் என்ன முறையில் இது பண்ணார்? ரெண்டு பகுதியாக பிரிக்கிறார். அதாவது பேய், மனசு, அது இதுன்னு சொல்லதெல்லாம் வந்து வேற, நோய் என்பது தனி. அப்போ பேய் என்ற எண்ணத்திலிருந்து மனிதனை பிரித்து நோய் என்ற இயலுக்கு கொண்டு வந்து தனியாக பிரித்து ஆள தொடங்கினால தான் நம்ம இன்றைக்கி நவீன மருத்துவம்னு ஒன்று உருவாச்சுது. அந்த சேனல் அங்கேருந்து உருவாதனால இங்கே உள்ள கிழக்கத்திய மருத்துவ முறைகள் எல்லாம் அப்படி ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விட்டது. இந்த மருத்துவமே நமக்கு கிரேக்கத்திலிருந்து வந்தது தான். கிரேக்க நாட்டவர்கள் தான் அந்த மாதிரி முதல்ல இதை சிந்திச்சு வடிவமைத்தார்கள். வடிவமைத்து அதுக்குள்ளால நிறைய குறைநேர்களை சீர் செய்து அதுலேயே நிறைய பேர் இறந்தாங்க. அதில் நிறைய பேர். அப்புறம் வில்லியம் ஹார்வி வந்து உடம்பு முழுவதும் ரத்த ஓட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த ரத்த ஓட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுல இருந்து அதுக்கு அடுத்தது பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு படிப்படியாக இன்று இந்த நிலையை உலகத்தினுடைய ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து தான் ஒரு மருத்துவ இலை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால அதுக்கு பேர் நவீன மருத்துவம்னு சொல்லலாமே தவிர ஆங்கில மருத்துவம்னு சொல்ல முடியாது. நவீன மருத்துவம். இந்த நவீன மருத்துவம் என்பது எல்லாருக்கும் சொந்தம். இந்தியாவில் உள்ள விஞ்ஞானிகளும் அதில் ஈடுபட்டிருக்காங்க. பிரான்ஸு, ஜப்பான், பிரிட்டன், இங்கிலாந்து, ஜெர்மனி, இப்படி பல நாடுகளுடைய விஞ்ஞானிகளும் ஈடுபட்டு அவங்கவங்க கண்டுபிடிச்சது எல்லா கருவிகளும் இதில் இருக்குது, நவீன மருத்துவத்தில் இருக்குது. ஏன்னா நவீன மருத்துவம் ஒரு வளர்ந்த சிறந்த மருத்துவம். அந்த மருத்துவத்தினுடைய அந்த மருத்துவத்துறையானது, நவீன மருத்துவத்துறையானது நம்முடைய மருத்துவத்துறையில் உள்ள இந்த கருத்தையும் ஆய்வு செய்து அக்செப்ட் பண்ணி ஏற்றுட்டு ஆய்வு செய்தாங்கன்னா ஒரு சில நன்மைகள் மலருக்கு விளைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இங்குள்ள துறை, நம்முடைய சித்த மருத்துவத்துறை இருக்கு இல்லையா, இந்த துறை தனியாக இதற்கான ஆய்வுகளை தொடங்கி இதை ஒரு சிறந்த முறையால் வளர்த்தெடுக்க முடியும். இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதை பற்றி சொல்கிறேன். இந்த வர்மத்தை பற்றி எத்தனை விதமான வர்மம் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா படுவர்மம் அப்படின்னு ஒரு 12 வர்மம், 12 படுவர்மம், தோடுவர்மம், 90 வர்மத்தின் வகைகள் சொல்கிறீங்க பாருங்க. இப்போ அடிவர்மம்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை அடிச்சு போடுறதுக்கு ஒரு 64 வர்மங்கள் இருக்குது. படுவர்மம் 12, தொடுவர்மம் 96, அடிவர்மம் 64. அப்புறம் பாத்தீங்கன்னா மயக்க வர்மம் 32, மயக்க வர்மம் 32, மயங்கு வர்மங்கள் ஒரு 36. மயக்க வர்மத்துக்கும் மயங்கு வர்மத்துக்கும் என்னையா வித்தியாசம்? மயக்க வர்மம்னு சொல்லக்கூடியது நாம தொட்டு மயக்கக்கூடியது. சரி. மயங்கு வர்மம்னு சொல்லக்கூடியது நம்ம ஏதாவது திடீர்னு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே மயக்கம் தானா மயங்கிறது. ஆமா, தானாகவே அடி தாக்கங்களுக்கு ஏற்படக்கூடிய வர்மங்கள் ஈஸியாக மயங்கக்கூடியது. எளிதாக ஒரு இடத்துல அடிச்சிட்டோம்னா உடனே மயங்கக்கூடியது. சரி. தொட்டு மயக்கக்கூடியது தான் மயக்க வர்மம். மயக்க வர்மங்கள் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ உதாரணமாக எலும்பு முறிவு கட்டணும், உடனே ஒரு இடத்த பிடிச்சி மயக்கிட்டு கட்டிடுவாங்க. கட்டி பிடிச்ச பிறகு அவருக்கு வலிக்குங்கிறதுக்காக அப்படி போடுற மாதிரி. எஸ், அந்த காலத்தில் அப்படி செய்திருக்காங்க. சரி. அதற்கு அதனுடைய முழுமையான படிப்பு நிறைய பேர் இப்போ இல்லை, பட் அந்த ரெக்கார்டு இருக்குது. சரி. அதே மாதிரி உடனடியாக கொல்லு வர்மங்கள். சரி. அடிச்சு பிறரை தாக்கி உடனடியாக கொல்லுறதுக்குள்ள வர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வர்மங்கள் இருக்கு. சரி. அது போக என்ன இருக்குன்னா பிடிவர்மம், துடிவர்மம். பிடிவர்மம் பிடிச்சே மற்றவங்களுக்கு தாக்கத்தை. பிடிவர்மம் எத்தனையா? பிடிவர்மம்னு சொல்லிட்டு 10 வர்மங்கள். பிடிவர்மம் 10. அது மாதிரி ஊது வர்மம்னு ஒரு 10 வர்மம். ஊது வர்மம் அது மருத்துவ ரீதியாக பயன்படுத்தும். சரி. பதுக்கு வர்மங்கள் ஒரு 10. சரி. அப்படி பார்த்தீங்கன்னா அடக்க வர்மம் ஒரு 10. அடக்க வர்மம் அதாவது எந்த வர்மத்தை நம்ம தட்டி எழுப்புறாலும் இந்த அடக்க வர்மங்களை தூண்டி விடாமல் இருந்தால் திரும்ப அந்த பாதிப்பு வரும். அது உதாரணமாக என்னன்னு சொன்னால், ஒரு வீட்டை திறந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளால 5 வாசல் இருக்குது, எல்லா வாசலையும் திறந்து போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மெயின் வாசலை பூட்டிட்டோம்னா பிரச்சனை தீர்ந்து. ஆமாம். அதே மாதிரி இந்த உடம்புக்கு எத்தனையோ வாசல்கள், அதில் மெயின் வாசலை பூட்டுறது மாதிரி இந்த அடக்க வர்மங்கள் 10ஐயும் நம்ம தூண்டி விடணும். அது மாதிரி சூண்டு வர்மங்கள் 8. சூண்டு வர்மம் 8. தட்டு வர்மங்கள் 8. கூட்டு வர்மங்கள் 8. நோக்கு வர்மங்கள் 7. உள்வர்மம் 6. அமத்து வர்மம் 6. பூத வர்மம் 5. பஞ்சதட்டு வர்மங்கள் 5. பதைப்பு வர்மங்கள் 3. நக்கு வர்மங்கள் 5. நழுக்கு வர்மம் 10. துப்பு வர்மம் 2. மூச்சு அடங்கும் வர்மங்கள் 32. உடனடியாக கொல்லும் வர்மங்கள் 16. இப்படி ஒரு பெரிய விஷயங்களே இன்னும் உள்ளால இருக்கு. சரி. இதுக்கு உள்ளால இன்னும் போகும் பொழுது இனி வேற ரகசியங்கள் நிறைய இருக்கு. சரி. இதுக்கு உள்ளால ஒரு ஆற்றலை செயல்படுத்துவதற்காக வாசல்கள் அப்படின்னு ஒரு ரகசியம். சரி.
அப்போ இந்த வாசல்களில் நிறைய ரகசியம் இருக்குது. சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வர்ம அறிவியல் களஞ்சியம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கோம். சரி, இந்த புக்கு 5 வால்யூம், அதில் 2 வால்யூம் அறிவியல் களஞ்சியம், இதில் 2 வால்யூம் இப்போ வரப்போகுது. சரி, அந்த 2 வால்யூமில் என்ன கொண்டு வரோம், இந்த வர்ம தத்துவப்படி எப்படி இந்த உலகத்தினுடைய தோற்றத்தை பற்றி சொல்லி இருக்குன்னு பாருங்க. வர்ம தத்துவத்தில் எப்படி விஞ்ஞானம் சொல்லுகிறதோ அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, அது அப்படியே அதனுடைய அந்த ஆய்வு அப்படியே இருக்குது. அப்படியே அந்த ஆய்வு உங்க ஆராய்ச்சியும் ஒன்னோடு சேர்ந்துருக்கு. நான் வந்து இதை செய்தது 27 ஆண்டுகளுக்கு முன்னால. 27 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த ஆய்வு செய்து வெளியில கொண்டு வந்தேன். சரி, அப்பதான் என்னுடைய ஒரு பேராசிரியர், மதுரை கல்லூரியுடைய பேராசிரியர், அவர் வந்து மார்க்சியம் என்ற தத்துவத்தை மாஸ்கோவில் போய் படிச்சுட்டு வந்தவர். சரி, அவருடைய மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில் நான் எழுதின இதுகளை திருத்த கொடுக்குறேன். அவரை பார்த்து சொல்கிறாரு, நான் கூட இதை யோசித்து பார்த்ததே இல்லை அப்படின்னு. இந்த தத்துவத்தினுடைய பொருள் இதுதாங்கிறத நான் யோசித்து பார்க்கவே இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானம் எதை தேடிட்டு இருக்கோ அதே தான் இந்த தத்துவம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இதை முதல்ல நீங்கள் ஏன் இங்கே எழுதின உடனே வெளியிட்டிருக்கணும், இல்லைன்னு சொன்னால் விஞ்ஞானத்தை பார்த்து நீங்கள் போட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னேன், எப்படி போட்டாலும் ஒரு அறிவியல் ஆய்வுங்கிறது நமக்கு அப்பாற்பட்டது. சரி, அந்த கருத்தை ஒத்த கருத்து நம்மகிட்ட இருக்குன்னு ஏன் எத்தனை காலம் ஆனாலும் கழித்து சொல்லலாமே. அதனால ஒன்றும் இல்லை சார், அந்த மாதிரி நம்ம ஒன்றும் பெரிய இதெடுக்க பார்க்கறது இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்படாதுங்க, நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பார்த்துட்டு வச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த புக்கு வெளியிடுறீங்க. அந்த புக்கை வெளியிடுறோம். அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த சரம்னா என்னது, சரம் அப்படின்றது நம்ம மூச்சினுடைய இயக்கத்தை பற்றி உள்ளது. விஞ்ஞான ரீதியானது உண்மையான இயக்கம். இது நம்முடைய கலை ரீதியான வர்ம கலை சார்ந்த சர இயக்கம் பற்றி விவரங்கள் வரும். அமிர்த விசை இயக்கம் அப்படின்னா என்னது, அந்த சரம் வந்து எந்த பூதத்தில் இணைஞ்சா எப்படி இயங்கும், எப்படி அதனுடைய செயல்பாடு இருக்கும், எந்தெந்த நாள் எந்த சரம் இயங்கும், எந்த நேரத்தில் எந்த சரம் செயல்படும், அப்போ உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், இப்படிப்பட்ட அத்தனை ரகசியங்களும் சரத்தில் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமிர்தமும் விஷமும், விஷத்தில் ரொம்ப ரகசியங்கள், அமிர்த விஷத்து ரகசியத்தை முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும். அமிர்த விஷம்னா என்னது, அது எங்கேருந்து எங்கே வரை இயங்குதோ, எந்தெந்த நாளில் எப்படி இயங்கும், அதுக்கான அந்த இடங்கள் பஞ்சாங்கம் மாதிரி போட்டுட்டீங்க. அதுக்கு அடுத்தது எந்தெந்த நாளில் ஒரு இடத்துல இயங்கும் பொழுது அது 5 இடங்களில் எப்படி கிளை பிரிந்து இயங்குகிறது, எப்படி விஷம் அதுக்கு கூட சம்மந்தப்படுது, இது போன்ற ரகசியங்கள் எல்லாம் ஓப்பனாக திறந்து நிறைய, ஏன்னா எதிர்காலத்தில் இது அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பதிவு பண்ணியிருக்கோம். அதே போக எத்தனை நூல்களில் இந்த அமுதத்தை பற்றி சொல்லியிருக்கு, அது எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் தொகுத்திருக்கோம். சரி, ரணநூலில் சொல்லியிருக்கு, கொக்கோகத்தில் சொல்லியிருக்காங்க, இன்னும் பல வர்ம மருத்துவ நூல்களே பல நூலில் அதை பற்றி சொல்லியிருக்கு. அது எல்லாத்துடைய ரெஃபரன்ஸும் அப்படியே இருக்கும், அதோட எல்லாம் தொகுத்திருக்கோம். அதே மாதிரி அதுக்கு நிறைய பஞ்சபட்சி அமுத இயக்கம், வளர்பிறை இயக்கம், விஷம் இறங்கும் நிலைகள், விஷம் அறுவல் நிலை, விஷம் அறுவல் சக்கரம், அது மாதிரி அதில் பருவுடல் அமுத தாரணைகள் எப்படி நடக்கும், உடம்புல எப்படி ஒருத்தர் நீண்ட நாள் வாழ்கிறான், அதுக்கு என்ன காரணம், இந்த ரகசியங்கள் எல்லாமே வந்து அதை பற்றி கொடுத்துருக்கோம். அப்புறம் பஞ்சபட்சிகளை பற்றி ஒரு விளக்கம், நல்ல விளக்கங்கள், அது சார்ந்த வர்மங்கள், அது சார்ந்த மன இயக்கம் எல்லாமே அழகாக, அதில் அந்த பறவைகள் எப்படி பறவைகளாக பாவித்தது, பஞ்சபூத அணுக்களினுடைய இயக்கத்தை பறவைகளாக பாவித்திருப்பார்கள். அதாவது மண்ணினுடைய இயக்கத்தை வல்லூரி என்ற பறவைக்கு இயக்கமாக பாவித்திருப்பார்கள். இதை பற்றிய விஞ்ஞானபூர்வமான சிந்தனையையும் நாங்கள் அதில் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ரகசியங்கள் இருக்கு வர்மத்துக்குள்ளால. அது வந்து முடிச்சு 5, அந்த 5 முடிச்சுகள் எது, தேகம் 5 அது எது, வாசல்கள் 9 வாசல், 16 வாசல், 5 வாசல்கள், இப்படி வாசல் சம்பந்தப்பட்டது. அது மாதிரி உடம்பினுடைய உறுப்புகளை தனியாக கொண்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி ரகசியங்கள். அது மாதிரி இதழ்கள்னா என்னது, புரியட்ட காயம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது கண்ணுக்கே புரியாமல் இந்த உடம்புல ஒரு இயக்கம் நடக்குது. சரி, அது புரியட்ட காயம், புரியட்ட காயம். மனமும் நம்முடைய கரணங்கள்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் அந்த சிந்தனைகளும் சேர்ந்து ஒரு உடலாக இந்த உடம்புல இயங்கும். அது எப்படி, அதுன்னா என்னது அப்படிங்கிற விளக்கத்தை எல்லாம் கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி எப்படி இயல்பு வேகங்கள் என்னது, மரண வேகம்னா என்னது, பொய்கைகள் 16னா எது, எங்கெல்லாம் இருக்குது, கலைகள்னா என்னது, அது எத்தனை இடத்துல இருக்குது, அந்த கலை இயக்கக்கூடிய வர்மங்கள் எது, அந்த வர்மங்கள் அந்த படத்தோடு அதை கொண்டு வந்திருப்போம். இதே மாதிரி நிறைய ரகசியங்கள், வர்மத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்கோம். அது மாதிரி முத்திரைகள், வர்ம முத்திரைகள்னு கொஞ்சம் நிறைய, அடையாள முத்திரைகள், அபிநய முத்திரைகள், நீங்கள் எல்லாம் முழுசாக பார்க்க முடியும் இதில், முழுமையாக. அதாவது அறகுறையாக இல்லை, தருண முத்திரைகள், தர்ப்பண முத்திரைகள், இந்த முத்திரைகள் எல்லாம் செய்யும் பொழுது அவங்க அது சடங்காச்சாரத்துக்கு செய்தாலும் சரி, உடல் நல்லா இருக்கணும்னு செய்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்துக்கு பண்ணாலும் சரி, இப்படி இந்த ஒரு கலை இருக்கிறது, இது அழிய விடக்கூடாதுங்கிறதுக்காக தொகுத்துட்டோம். இதை விட மிகவும் ஒரு நல்ல பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.